வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து இந்த வேத பாடகத்தெல்லாம் படிப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல அநேக ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு செத்த நாய் என்று தன்னை தாழ்த்தினவர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். நாய்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் இந்த நாய்களை பற்றி தானே அந்த தலைப்பை கொடுத்தனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வேதாகம காலத்தில் இந்த நாய்களை பற்றியதான ஏதேனும் தகவல்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? வேதாகம காலத்தில் நாய்கள் எதற்காகலாம் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்த முதலாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 3 விஷயம் நான் சொல்கிறேன். முதலாவது விஷயமா, நாய்கள் காவல் காப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதை காவல் காப்பதற்கு என்பதை ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்து நம்ம இன்னும் ஆழமா தியானிக்கலாம். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மந்தையை காக்கும் நாய்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஆட்டு மந்தையை காப்பதற்காக நாய்கள் வேதாகம காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டணத்தை காவல் செய்யக்கூடிய காவற்காரர்கள், ஜாமக்காரர்கள் இருப்பாங்க. பட்டணத்தின் வாசல்ல நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காவல் காப்பாங்க. பெரிய பெரிய பட்டணங்களுக்கு சுற்றிலும் கோட்டை சுவர்கள் இருக்கும். அந்த கோட்டை சுவருக்கு என்ட்ரன்ஸ் கேட் என்ன பண்ணோம்னா, நுழைவு வாசலில் ஒரு பெரிய கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளின் வழியாகத்தான் திருடர்கள் வருவதற்கோ இல்லை எதிரி நாட்டவர்கள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான இடத்துக்கு காவல்காரரோட சேர்த்து நாயை என்ன பண்ணிக்குவாங்க, பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இந்த நாய்கள் தங்களுடனே இருக்கக்கூடிய காவற்காரரை நன்கு அறிந்திருப்பதனால வேறு யாராவது இவங்களை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா உடனே குலைக்க ஆரம்பித்து விடும். இவங்க சற்று என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சூதானமாவதை நம்மால் அநேக வேதாகம பக்கங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், காவல் காப்பதற்காக, மந்தையை காப்பதற்காக நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு பிற்பாடு வேதாகமத்துல நாயை வைத்து ஒரு பழமொழியை என்ன பண்ணிருக்கு, இருந்ததாக பதிவு இருக்கிறது. அந்த பழமொழியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நாய் தான் கக்கினதை தின்னும் என்று ஒரு பழமொழி இருப்பதாக பேதுரு பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதன் பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா, நாய் தனக்கு சற்று சேரலை இல்லை ஒரு கெட்ட ஒரு விஷயத்த என்ன பண்ணிடுதுன்னா துப்பிடுது, கக்கிடுது. ஆனால் திரும்பவும் கக்குனதை என்ன பண்ணுது, சாப்பிடுதுங்கிற மாதிரி சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் சில பாவங்களை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, கக்கிடுவாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் நாள் போக போக திரும்பவும் தான் கக்கின அந்த பாவத்திலேயே திரும்பவும் பிரவேசிப்பதற்கோ பங்கு பெறுவதற்கோ இருப்பதை பார்க்க முடியுது. அதனால் பாவத்தை விட்டு வந்த ஒரு மனிதன் திரும்பவும் அதே பாவ வாழ்க்கைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு நிலையை நாய் தான் கக்கினதை தின்னும் என்று ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. இப்படியாக நாய்கள் பழமொழிகளிலும் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நாய்கள், சூனியக்காரர் இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பது இல்லை என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயெல்லாம் பரலோகம் வராதுன்னு வேதவசனம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதன் பொருள் அது அல்ல. அப்போ என்னதான் பொருள், அதன் விளக்கம் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நாயின் சுபாவத்தை போன்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க பரலோகத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அது என்ன நாய் போன்ற சுபாவம் அப்படின்னா, நாயானது தான் கக்கினதை தின்னுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சில பேர் சில பாவங்களை விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நாள் போக போக
அதே பாவ வாழ்க்கைக்கு மறுபடியுமாக திரும்பி போயிடுவாங்க. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சுதந்திரித்து பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ தவறி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நாய் போன்ற சுபாவமுடைய வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்படிப்பட்டவங்கள் தான் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுதே தவிர, நாய்கள், வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் பரலோகத்துக்கு வருதுன்னு அதனுடைய அர்த்தம் கிடையாது. இதுல நம்ம பார்க்கும்போது நாய்கள் பழமொழியில் பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். மூணாவதா பார்த்தீங்கன்னா, நாயின்னு சொல்லி கெட்ட வார்த்தையா திட்டுவதற்கு கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை எப்படி திட்டுவாங்க அப்படின்னா, செத்த நாய் அப்படின்னு சொல்லி திட்டுவதையும் பார்க்க முடிகிறது. யாரை திட்டினாங்க அப்படிங்கிற வசனத்தை வாசிக்கிறேன், பிற்பாடு நம்ம தியானிக்கலாம். தியானிக்கலாமா? கண்டிப்பா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். சிமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்றான். 9ஆம் வாக்கியம். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சிமேயு என்ற மனிதன் தாவீதை பார்த்து தொலைந்து போ இரத்த பிரியனே அப்படிலாம் திட்டுறதையும் ஏசுறதையும் பார்க்க முடியுது. இப்படி திட்டுறத தாவீது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபதி, தலைவன் அபிஷாய் என்ற ஒரு நபர் செத்த நாயை போன்று இருக்கக்கூடிய இந்த சிமேயு ராஜாவாகிய என் ஆண்டவனை திட்டுவதா என்று கேட்பதை பார்க்க முடியாது. ஏன்னா தாவீது ராஜாவா இருந்தவர்ல. அப்ப ராஜாவாகிய தாவீத சிமேயு திட்டும்போது சிமேயுவை என்னன்னு சொல்லி திட்டுறாருன்னா, செத்த நாய் போன்று இருப்பவன் என்று சொல்லுகிறார். செத்த நாய்னு ஏன் திட்டுறாரு அப்படின்னா, செத்த நாய் என்பது ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதியற்றவன் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையது. செத்த நாயை போன்று இருக்கக்கூடிய தகுதியற்று இருக்கக்கூடிய இந்த சிமேயு முழுமையா தகுதியோடு இருக்கக்கூடிய என்னுடைய ராஜாவை பார்த்தா இப்படி பேசுறதுன்னு அபிஷாய் சொல்றத பார்க்க முடியுது. இவ்விதமா மூன்றாவதா செத்த நாய் என்பது திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருப்பதை பார்க்க முடியுது. இப்படி 3 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க என்னன்னு சொல்றீங்களா? நிச்சயமா சகோதரரே. முதலாவது காவலுக்காக, 2வது பழமொழிக்காக, 3வது திட்டுவதற்காகன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நாம செத்த நாய் என்று சொல்லி தன்னைத்தானே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தின நபர்களை பற்றி பார்க்க போறோம். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்க போகிறது. பார்க்கலாமா? நிச்சயமா சகோதரரே. இப்போ எத்தனை பேர்கள் தன்னைத்தான் இப்படி தாழ்த்தி இருக்கிறாங்க வேதாகமத்துல? ஒரு 3 நபர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்க தன்னை நாயோடும் செத்த நாய் என்று தன்னைத்தானே தாழ்த்துவதையும் பார்க்க முடியுது. அதுல முதலாவது நபர் யாருன்னா தாவீது. அவரை பற்றின வேத வசனம் வாசிக்கிறேன், அப்புறம் நாம சிந்திக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? 16ஆம் வாக்கியம். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொன்னான். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது தன்னைத்தானே செத்த நாய் என்று ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, சவுலிடம் சொல்வதை பார்க்க முடியுது. இந்த சவுல் அரசன் தன்னோடு 3000 யுத்த வீரர்களை கூட்டிக் கொண்டு தாவீது ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய குகைகளில் தேட வருவதை பார்க்க முடியுது. அப்படி வந்த நேரத்துல தாவீது சவுலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப தாவீது சொல்றாரு, 3000 பேரை கூட்டிட்டு வந்து என்னை தேட வந்தீங்களே, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு தகுதியற்றவன், நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லும் விதத்தில், செத்த நாயையா தேட வந்தீங்க, ஒரு தெள்ளு பூச்சியையா தேட வந்தீங்க, ஒரு பூச்சிங்க நானு, என்னையவா தேட வந்தீங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு நபரா இருந்தாரு. பொதுவா பாத்தீங்கன்னா அநேகர் ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்துவாங்க, மற்ற மனிதன் முன்பதாக தாழ்த்த மாட்டாங்க. ஆனா இந்த தாவீது சவுல் ராஜா முன்னாடி தன்னை தாழ்த்துறதா பார்க்க முடியுது. ஆனா இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், சவுல் கோலியாத்தை ஜெயிச்சாரா, தாவீது கோலியாத்தை ஜெயிச்சாரா? தாவீது தான் கோலியாத்தை ஜெயிச்சாரு. தாவீது கோலியாத்தையும் ஜெயிச்சிருக்கிறாரு. பயந்துகிட்டு ஒரு யுத்தத்துக்கே போல இந்த சவுல். சவுலை வீழ்த்துறதெல்லாம் தாவீதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இல்லைங்களா? ஈஸியாவே வீழ்த்திடுவாரு. ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கைப்படக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவராக இருந்ததுனால அவர் அப்படி செய்யல. ஆனாலும் இவர் மனிதன் முன்பதாக தாவீது தன்னை ஒரு செத்த நாயாக தாழ்த்தி இருப்பதை பார்க்க முடியுது. எவ்வளவு ஒரு அழகான பாடம் பார்த்தீங்களா? நிச்சயமா. 2வது நபர் யாருன்னா மேவி போசேத் என்ற நபரை பற்றி நாம் பார்க்க போறோம். இவர் யார், எவ்விதமாக தன்னை தாழ்த்தினார் என்பதை வசனம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். 8ஆம் வாக்கியம்.
அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோனத்தானின் மகனாகிய மேவி போசேத் தாவீதுக்கு முன்பதாக தன்னைத்தானே ஒரு செத்த நாய் என்று தாழ்த்துவதை பார்க்க முடியுது. சரி. இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். சவுலும் யோனத்தானும் யுத்தத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி. இறந்து போவதை பார்க்க முடிகிறது. அப்ப தாவீது அரியணைக்கு வந்த உடனே இந்த யோனத்தானுக்கு யாரேனும் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்களா, யாருக்காவது நான் தயவு காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது மேவி போசேத் என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்று அழைத்து வராங்க. அந்த மேவி போசேத் பார்த்தீங்கன்னா 2 கால்களும் முடமானவனாக இருக்கிறார். சரி. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீ எனக்கு சரிக்கு சமமாக ராஜாவின் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவாய், என்னோடு கூட ஆகாரம் புசிப்பாய் என்று தாவீது ராஜா தனக்கு சமமாக அந்த முடவனான யோனத்தானின் மகனுக்கு தயவு காட்டுவதை பார்க்க முடியுது. அந்த தயவை பார்த்த மேவி போசேத் தன்னைத்தானே செத்தனாய் என்று ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, ஒரு காலத்துல செத்தனாய் என்று தன்னை தாழ்த்தின தாவீது ராஜாவாக அரியணைக்கு வருவதையும் பார்க்க முடியுது. அதற்கு பிற்பாடு 2 கால்களும் முடமான இந்த மேவி போசேத் செத்தனாய் என்று தன்னை தாழ்த்தும் போது அதே ராஜாவுக்கு சமமாக அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடியுது. அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஆண்களை பத்தி நம்ம பார்த்தோம்ல, யாராவது நாயோடு தன்னை ஒப்பிட்ட நபர்கள் பெண்கள்ல இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல அவங்கள பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிச்சு யாருன்னு நான் சொல்றேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 26ஆம் வாக்கியம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் எஜமான்களுடைய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியுது. இந்த கானானிய பெண் தன்னைத்தானே ஒரு நாய்க்குட்டியோடு ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி இருந்தாங்கன்னா அப்படியா சொல்லியிருப்பாங்க. உடனே ஆண்டவர், இவ்வளவு தாழ்த்துற இந்த பெண்ணுக்கு நான் உதவி செய்யாம இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியது என்று அப்ரிஷியேட் பண்ணி ஊக்கப்படுத்தி பாராட்டி சுகப்படுத்துவதை பார்க்க முடியுது. அந்நேரமே அந்த பெண்ணுடைய மகள் சுகமடைந்ததை பார்க்க முடியுது. அப்ப தன்னைத்தானே ஒரு நாய்க்குட்டி என்று தாழ்த்துகிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் தான் அற்புதம் நிகழ்ந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம 3 பேரை பார்த்தோம். முதலாவது யாரை பார்த்தோம்? தாவீதை பார்த்தோம். இரண்டாவது மேவி போசேத். மூன்றாவது கானானிய ஸ்திரீ. ரொம்ப அழகா சொன்னீங்க. மூவரும் தங்களை செத்த நாய் என்றும் நாய்க்குட்டி என்றும் நாயோடு ஒப்பிட்டு தன்னை தாழ்த்தி கொண்டதையும் பார்க்க முடியுது. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். நாய்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் கூறுகிறது. அந்த நாய்கள் என்பது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது. நாய் போன்ற சுபாவம் இருக்கிறவங்க பிரவேசிக்க முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன சுபாவம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நாம் விட்டு வந்த பாவங்களுக்கே திரும்பவும் போவது, தான் கக்கினதையே திரும்பவும் புசிப்பது என்ற நாயின் சுபாவத்தை நம்ம பார்த்தோம். நாய் சுபாவம் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா யாரெல்லாம் தன்னை ஒரு நாய்க்குட்டி ஆண்டவரேன்னு அந்த கானானிய ஸ்திரியை போல தாழ்த்துறாங்களோ, ஆண்டவரே நான்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு செத்த நாய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்துறாங்களோ, நாயோட ஒப்பிட்டு தாழ்த்துறவங்க எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. ஆனா நாயுடைய சுபாவமாகிய அந்த கக்கினதை தின்னக்கூடிய பழைய பாவ வாழ்க்கைக்கு போறவங்க எங்க போக மாட்டாங்க. அப்ப நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், பரலோகம் போற எல்லாருமே தன்னைத்தானே ஒரு நாய்க்குட்டி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க துணிக்கைகளை கொஞ்சம் போடுங்க ஆண்டவரே, நான்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாதவன், ஒரு செத்த நாயை போன்று பொருட்படுத்தக்கூடிய நபர் அல்ல அப்படின்னு சொல்லப்படும் போது, அப்படிப்பட்ட தாழ்மைப்படுத்துகிற அந்த நபர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
ரொம்பவே ஒரு ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடம் சகோதரரே. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் ஒருவேளை நான் சொல்கிறேன், நான் இதாக சொல்லலை, பெருமையான குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தங்களை தான் தாழ்த்தி ஆண்டவர்க்கென்று ஒப்பு கொடுப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக வேதாகம ஆச்சரியங்கள் காரியங்களை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களோடு இணைந்திருங்க. ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ளுங்க, மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.